இன்னைக்கு நம்ம மத்தி மீன் பொரிக்கலாம் வாங்க. நான் மத்தி மீன் 2 கிலோ எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மத்தி மீன் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட நம்ம மைதா சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எங்கள் ஊரில் மத்தி 1 கிலோ 250 ரூபா சொன்னாங்க. உங்கள் ஊரில் மத்தி மீன் எவ்வளோ ரேட்டு இன்றைக்கி போகுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நம்ம ஜேபி மீன் வறுவல் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அளவாக சேர்த்துக்குங்க. மீன் வறுவல் பொடியில் உப்பு இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். வாங்க பெசரிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பெசரிக்கோங்க. அப்போ தான் வந்து மீனில் ஒட்டும். மசாலாலாம் உள்ளே நல்லா தடவிக்கோங்க. இப்படி ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லா மீனும் மசாலா தடவி தட்டுக்கு மாற்றியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம காய வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். வாங்க மத்தி மீனை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒவ்வொரு மீனாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வாங்க திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். அவ்வளோதான், மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், மத்தி மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.